நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னங்க வந்ததுல இருந்து சும்மா தானே இருக்கீங்க? என்ன பண்ணணும் சொல்லு. தூக்குங்க. அடிப்படி வெக்கமா இருக்கு. சினிமாவில பாக்கல? கதாநாயகன் தூக்குற மாதிரியா? தூக்கிட்டா போச்சு. மீனாட்சி, சினிமாவை காட்டிட்டேன், கதாநாயகன் தூக்குன மாதிரி தூக்கிட்டேன். என்ன பண்ண போற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கு பேரு வெக்கமா? இருட்டாய் போச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுல தொலைல் நாளடி இங்க வந்தோம். ஜிலு ஜிலுன்னு காத்து, குழு குழுன்னு இருட்டு, தடதடன்னு நீ இருக்க. அப்புறம் எனக்கு என்னடி குறைச்சல்? மீனாட்சி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதை நிறைவேற்றி வைப்பியா? என்ன? மடியில படுக்கணும்னு. ஒண்ணு நீ படுக்கிறியா இல்ல நான் படுக்கட்டுமா? எனக்கு வெக்கமா இருக்கு, நானே படுத்துக்கிறேன். படு படு. மீனாட்சி, நீ மடியில படுத்த உடனே எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எனக்கு பல்லே வளர்க்கலையா? இதுதான் பேஸ்ட் போட்டு வளர்க்க சொன்னேன். கண்ணு. சரி சரி சார். எது? போய் அந்த பக்கம். கை சுடாக்கா? நான் ஏற்கனவே சூடாத்தான் இருக்கேன். அக்காக்கா சொல்லி எப்படியா வாங்க சொல்லுங்க. அக்காவா? இன்னும் நேரம் போனா என்ன மச்சானே கூப்பிடுவான் போல இருக்க. யோ, கடலை மொத்தம் எவ்வளவு இருக்கு? 10 ரூபாய்க்கு. வைகி. உனக்காக பார்த்து சோடெல்லாம் முடிச்சு கொடுக்குறேன். ஆக்காட்டு. ஆக்காட்டு. டுடுடும். ஆக்காட்டு. டடைங். ஆக்காட்டு. கட்டடைங். என்னங்க புடவை வாங்கணும், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? 300 ரூபாய் தருவேன். 1000 ரூபாய் வேணும். சரி சரி, 350 ரூபாய் தர்றேன். 1000 ரூபாய் தான் வேணும். சரி, 400 ரூபாய். இப்ப நான் எந்திரிச்சு போயிடுவேன். சரி சரி சரி, 500 ரூபாய் தர்றேன். சம்பவம் தானே? இந்த பாரு, 500 ரூபாய் கொடுக்குறேன். அப்படி இப்படி சொல்லக்கூடாது, என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்கணும். வேற எங்கேயாவது போய் தங்கி நல்ல பொண்ணு, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யோ, கடலையா வேணா ஒண்ணு வேணா போயேன். கடலையா? என் பேர் சுடலையா, ஐ அம் கான்ஸ்டபிள். என்னங்க? என்னவா? என்ன இருட்டுல பேர நடந்துட்டு இருக்குது? எங்களுக்குள்ள 1000 நடக்கும், அதை கேட்க நீங்க யாரு? நான் யாரா? ஐ அம் பேசி. என்னது முட்டி லட்டி எல்லாம் பேசிருவேன். எங்க தள்ளிட்டு வர? அது ஒரு பெரிய கதைங்க. இது அது ஒரு பெரிய கதைங்க. என்னங்க எங்கேயுமே டச் இல்லையா? நான் எப்படியாவது இப்ப டச் பண்ணணுமே. இப்போ நான் டச் பண்ணிடுறேன். ஒழுங்கா கேட்ட கேட்டுக்கு பதில் சொல்லு. எங்க இருந்து தள்ளிட்டு வர? ஒண்ணு இல்லைங்க, கிராமத்துக்கு குத்தகை பணம் வசூலிக்க போனேன். அங்க இந்த பொண்ணு என் கண்ணுல பட்டுச்சு. அப்படியே கமுக்கமா அவுக்கிட்டு வந்துட்டு அவ்வளவுதாங்க. கடைஞ்செடுத்து அயோக்கியா நீ. வர்றேங்க, வாங்க. வேணும்னா வச்சுக்கோங்க. இது கம்பு, நீங்க கண்ணாடி போடுங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க. எதுக்குங்க? ஏன் எதுக்குன்னு கேட்ட லட்டியால முட்டி முட்டி பேச்சு பேர் எடுத்துருவேன். சரிங்க, டச் பண்ணாமலே நான் வரேன். இங்க 2 பேர் உட்கார்ந்தாங்களே, எங்க காணோம்? ஓட்டாங்களா? இல்ல சார், தோ லூஸ் பசங்க ஓடி போயிடுமா? தள்ளி உட்காருடா. பெரியவர விலகி உட்காருங்க. ஏட்டையா வருத்தப்படுறாருல்ல? ஐயோ, சாந்தி முகூர்த்தன்னைக்கே சொன்னேன், நம்ம 2 பேருக்கும் வயசு பொருத்தம் சரியில்லை, தலையில வெள்ளை அடிச்சு கொண்டு சொன்னா கேட்டியா? இப்ப நான் உன்னை தள்ளிட்டு வந்ததா சொல்லி நம்ம 2 பேத்தையும் உள்ள வச்சுட்டாங்க. நீங்க மட்டும் என்னவா ஒரு குழந்தைய பெத்து கையில கொடுத்திருந்தா அது முகச்சாடியை பார்த்து சும்மா விட்டுருப்பாங்கல்ல? இது என்னது? போலீஸ் ஸ்டேஷனா பிரசவ ஆஸ்பத்திரியா? குழந்தை திருப்பி பேசுறீங்களே. ஏட்டையா இருக்கிறாருல, கேட்டா கொடுத்துருவாரா? ஏங்க பேசாதே. ஏயா, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது என்ன ஆதாரம்? காட்டட்டுமா? ஆதாரம் காட்டட்டுமா? காட்டு தாலிய. தாலி தாலியா? ஏயா, இந்த மாதிரி செட்டப் தாலியை எத்தனை பார்த்திருப்போம். ஹலோ சார். வாங்க 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 வாங்க. என்ன ஏற்கனவே மேஞ்சனால தான் இங்க வந்து மாட்டிட்டு இருக்கிறேன். பேச மெஞ்சில உட்கார். என்ன வேணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கைமாத்தா அவங்க வருவாங்க? அட என்னையா நீ? ஐயோ, இவர் இருக்காரு, அவன் கிடக்குறான் கிழட்டு பையன். நீங்க பேசுங்க. ஆமா, நீங்க இந்த பிரபல ராமநாதன் செட்டியார்கிட்ட மேனேஜர் இல்ல? ஆமா, அந்த ராமநாதன் செட்டியார் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வகையா மாட்டிக்கிட்டு இருக்காரு. மாட்டிக்கிட்டோம். அவர் அழிச்சிட்டு போறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். அழைச்சிட்டு போங்க. ஆனா அந்த ராமநாதன் செட்டியார் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லையே.
ஐயோ பட்டு பட்டு நடிச்சுக்காதீங்க, பொட்டுன்னு போயிடுவீங்க. என் உயிர் மேல் உனக்கு எவ்வளவு ஆசை. பெரியவரே, கண்ட இடத்துல கையை நீட்டாதீங்க. ஏட்டையா மேனேஜரோட பேசிட்டு இருக்காருல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒதுங்குங்க. என்னங்க இது? சார், இவர்தான் ராமநாதன் செட்டியார். அவங்க இவர் தாலி கட்டின தர்ம பத்தினி. ராமநாதன் செட்டியார் இவர்தானா? ஆமா. விளையாடுறீங்க. வணக்கம். இருக்கட்டும், வணக்கம். இருக்கட்டும். என்னங்க நீங்க? ராமநாதன் செட்டியார் நான் தான். ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாதா? அட போயா, 1000 தடவை சொன்னேன். ஆனார் ஊனாச்சி நாத்தானா ராமநாதன் செட்டியார் நான் தான். எங்க கேட்டீங்க? பொண்ணை பார்த்தவனே எங்க 2 பேத்தையும் உள்ள கொண்டாந்து வச்சிட்டீங்களா? அடாடாடாடா, அப்படி என்ன வயசாயிடுச்சு உங்களுக்கு? பெருசா ஒண்ணும் இல்ல, பார்த்தா சின்ன பையன் வரையா இருக்கிறீங்க. சரி இல்லைங்க, இளஞ்சி டிக்கை இளவை ஊஞ்சல் ஆடுகிறது, நெஞ்சத்தை கிள்ளாது. டாடா வாங்க. பை பை. நீங்க கிள்ளாத இருந்தா சரி. ஏட்டையா, ரொம்ப நன்றி. வரேன். வாங்க. ஏன் சார், ஆம்பளைங்க உள்ள போலாமா? ஆம்பளையா இருந்தா மட்டும் போலாம். ஐயோ, என்ன எல்லாம் நல்லபடியா? ஐயோ, இன்னொரு ஆம்பளை. சீ, போயா, நீ போயா. பாப்பா, என்ன வேணும்? தொழில் பண்ண வந்தேன். புதுசா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப போனி பண்ண வேண்டியதுதான். ஐயோ, பொண்ணுங்க. செலக்ட் பண்ணிக்கப்பா. ஐயோ, ஐயோ, பொண்ணு நல்லாவே சிரிக்குது. ஏங்க, முதல்ல இங்க போனி பண்ணிக்கிறாங்க. அம்மா, உள்ள கூட்டிட்டு போய் இந்த ஆளை நல்லா கவனிச்சன. வாங்க கொஞ்சம் இருங்க, சாமான் எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க. என்ன ஒரே இருட்டா இருக்கு, லைட்ட போடுங்க. எதுக்கு? பார்த்து வாங்க வேண்டாமா? சரி, பார்த்தே வாங்குங்க. நின்னா எப்படிங்க? உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சிட்டு நான் 4 இடம் போகணும். ஆரம்பிக்கலாமா? அடடடடடட, கண்ணா இது? ஐயோ, கண்ணேதான். இதுல கொஞ்சம் ஐட்டெக்ஸ் போட்டு பார்த்தா இந்த சேலையை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? இடையா இல்ல கொடியா? இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல. இதுக்கு ஒரு ஃபாரின் புறா போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, இது என்ன பிறந்த பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு? எங்கயா ஓடுற? சில்லறை ஐடியா? நானே ஒரு சில்லறை வியாபாரி, தெரியாதனமா உள்ள வந்துட்டேன். வந்ததும் தான் தெரிஞ்சது நீ என்ன விட பெரிய வியாபாரி. என்னய்யா ரொம்ப பேசுற? பாவி பாவி, ஹெல்த் கிளப்னு போர்ட மாட்டிக்கிட்டு ஹெல்த் கெடுக்கிற கிளப்பா நடத்துற. இரு உன்னை மேல் இடத்துல சொல்லி. யோ, சும்மா குதிக்காதயா. இருட்டுனதும் மேலிடமே இங்கதான் வரும், இருந்து சொல்லிட்டு போ. ஐயோ ஐயோ, ஆம்பள இல்ல பொம்பள. ஆமா, நீங்க இங்க. ஓ ஆ ஆ ஆ. சரி, நீங்களா? அப்பா, உங்க ரூமுக்குள்ள வரணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா வரணும் போல இருக்கு. சரி. உங்களுக்கு ஒண்ணுன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க. வேண்டாங்க, பரவாயில்ல, கொஞ்சம் இருங்க.
ஐயோ நான் நிறைய காஃபி இல்லைங்க வேண்டாங்க பரவாயில்லைங்க பரவாயில்ல வேண்டாங்க அப்ப நீங்க கொஞ்சம் சாரி என்ன மன்னிச்சிடுங்க பரவாயில்ல உங்ககிட்ட என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன் நீங்க எதிரில வந்ததும் எனக்கு எல்லாமே மறந்து போகுது இப்ப எல்லாம் உங்களை அடிக்கடி பார்க்க முடியலையே ஏன் அடடே எங்க அண்ணா போட்டோ இது எப்படி நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே உங்க அண்ணன் தான் அவரை மறக்காம இருக்கத்தான் இதை வச்சிருக்கேன் அவர் உங்களை தெய்வமா மதிக்கிறாருன்னா அவரோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான் சொல்றாரு அண்ணா அவர் எவ்வளவு பக்தியோட உங்க போட்டோ வச்சிருக்காரு தெரியுமா இந்த ஆல்பத்துல காணாம போன போட்டோ அவங்கிட்ட தான் இருக்கும்னு நினைச்சேன். ஐ அம் கரெக்ட். நோ யூ ஆர் நாட் கரெக்ட். அவர்கிட்ட இருந்தது இந்த போட்டோ இல்ல, பழைய போட்டோ. நீங்க தாடி இல்லாம எடுத்தீங்களே அந்த போட்டோ. மீனாட்சி, பசி எடுக்குது, சாப்பாடு கொண்டா. என்னடி சாப்பாடு கேட்டா நீ மட்டும் தனியா வர்ற? இன்னைக்கு சாப்பிடறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். கொடுங்க. இருங்க. என்னடி இது? இது விஸ்கி. சாப்பிட்டா உடம்பு உஷ்ணமாகும். உஷ்ணமானதுக்கு அப்புறம் பஸ்கி எடுக்கலாம்னு சொல்றியா? முத்தத்தை கொடுத்து என்ப கிளீன் பாக்கெட் அடி. ஆசையும் என் நேசமும் ரத்த பாசத்தினால் குலுங்குவதை பார. பாத்தீங்களா, கொஞ்சம் சாப்பிட்ட உடனே பாட்டு வருது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா Give me, don't worry. சரி, இங்க கொஞ்சம் சொரி. ஐயோ, நீ சொரிதே என்னமோ மாதிரி இருக்கடி. வாடி எங்க அப்பா கிழங்க, எங்க அக்கா பத்த முக்கா துட்ட வாடாத பாய திறந்த அடி கூடு கட்டுற குயிலே, ஓ மாடு கட்டுற மயிலே, ஓ அஸ்கு ஓ அஸ்கு ஓ அஸ்கு. என்னடி என்னடி கொஞ்சம் கொஞ்சமா குத்து மதிப்பா ஊத்துற? மொத்தமா குடிடி. இறக்கும். கண்ணே கம். கண்ணே, உன் கண்ணு 10 பைசா பன்னு, உன் மூக்கு ஐயர் கடை கேக்கு, உன் வாய் கூவம் கால்வாய். அவ்வளவு நார்தா? அவ்வளவு அகலம். உன் காது கேட்காது. கேட்காது. ஏண்டி அழுகிற? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் உதிரம் கொட்டுதடி. எதுக்கு அழுகிறேன்னா உங்க எதிர்காலத்தை நினைச்சுதாங்க அழுகிறேன். ஓஹோ, நம்ம பொண்ணு இப்படி ஊதாரித்தனமா தெரியுதே, காசை கண்டபடி செலவழிக்குதே, அதனால நம்ம பணம் எல்லாம் போய் நம்ம 2 பேரும் பிச்சை எடுத்துட்டு போவோம்னு நினைச்சு அழுகிறியா? ஆமாங்க. இப்ப என்னடி பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பிச்சை எடுத்துலாங்கிறியா? ஐயோ, அது இல்லங்க. பின்ன என்னடி, என் எதிர்காலத்தை அங்கே கொண்டு போய் வச்சிருக்க? ஆமாங்க, பத்திரமா வச்சிருக்கேன். உங்க பேர்ல 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நம்ம 2 பேரும் கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கலாம்னு சொல்ற. ஆமாங்க, போடுங்க. என்னடி நீ எதை எதை எப்பப்ப போடணும்னு ஒரு விவசாயே இல்லையா? கண்ணு இல்ல, கோச்சுக்காத. பேனே எடுக்கிறது இல்லையா? இப்ப என்ன நீ போடணுங்கிற? அவ்வளவுதானே. எங்க போடணும் காட்டு, அங்க போடுறேன். ஆனாருணா சீனா. இவர் எங்க அப்பா எவ்வளவு நீளத்துக்கு வச்சிருக்கான் பேர. வணக்கம், நான் தான் சிங்காரவேலன், அட்வொகேட். நான் டாக்டர். நான் சொன்னேன் கோட்டை பார்த்தா தெரியாது. நான் தான் ஆனாருணா சீனா தானா ராமநாதன் செட்டியார். உட்காருங்க. என்ன விஷயம்? உங்க பெருந்தன்மையை எவ்வளவு பாராட்டினாலும் தாகும். என்ன உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன், உட்கார சொன்னேன், அவ்வளவுதானே. அதுக்கு இல்லைங்க, உங்க பொண்டாட்டி மேல இவ்வளவு பிரிய வச்சிருக்கீங்களே. என்ன பொண்டாட்டிக்காக தாஜ்மஹாலை கட்டினான் ராஜா தேசிங்கு. ராஜா தேசிங்கா? ஆமாங்க. இல்லங்க, ஷாஜகான். இது ஏதோ ஒரு கான் கட்டினாரா இல்லையா?
அவன் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தான் கட்டினான். நான் என் பொண்டாட்டி உசுரோட இருக்கும் போதே கட்ட போறேன். நீங்க என்ன வேணுமானாலும் செய்வீங்க. இல்லைன்னா 50 லட்சம் ரூபாய் சொத்தை பொண்டாட்டி பேருக்கு எழுதி வைப்பீங்களா? எந்த மடையும் எழுதி வச்சான்? நீங்க தாங்க. அதனால இல்ல. ஆனா எப்பா என்னங்க இது? இது உங்க கையெழுத்து தானே? ஏன் கையெழுத்து தான்? எப்ப போட்டேன்? அடியே மீனாட்சி, வா இந்த பக்கம். அடி பாவி, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லி என் லைஃபே முடிச்சுட்டேடி. அப்பா சிங்காரவேலா, இன்னும் பத்திரத்துல என்னென்ன ரொப்பிருக்கான்றத கொஞ்சம் படிச்சு சொல்றியா? சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற 7 வீட்டையும், பூந்தமல்லி தோட்டத்தையும், நகைக்கடையையும் மற்றும் உள்ள தாவர சங்கம சொத்துக்களையும் உங்க சுய நினைவோட உங்க மனைவிக்கு எழுதி கொடுத்திருக்கிறதா இந்த உயிர் சொல்லுது. இனிமே இவங்க இருக்க சொன்னா நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம். வெளியே போன்னு சொன்னா உடனே இங்க போயிடணும். ஐயோ சார், சார் வண்டி எல்லாம் சார் இங்க நிறுத்த சொல்லிட்டீங்க. மீட்டருக்கு மேல 10 ரூபாய் கட்டில, நான் எங்க நிறுத்த சொன்னாலும் நிறுத்தணும். ராமன் தம்பி லட்சுமணன் இருக்காரா? அவர் யாருங்க? ராமன் தம்பி லட்சுமணன் ஊர் பூரா தெரியும். நீ ராமாயணம் படிச்சது இல்லையா? அட லட்சுமணன் இல்லைங்க, இங்க இன்ஸ்பெக்டர் ராகவன் தான் இருக்காரு. யாரு? விவோ ஸ்டேஷன்ல இருந்தார் அந்த ராகவனா? ஆமா, அந்த ராகவன் அப்பா கூட இந்த இது கிருஷ்ணமூர்த்திங்க. கிருஷ்ணமூர்த்தி நானும் நேத்திக்கு ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தோமே. ஏங்க அவர் செத்து 1 வாரம் ஆச்சுங்க. அப்ப பேசிக்கிட்டு இருந்தது யாரு? கிருஷ்ணமூர்த்தி தம்பி ராமமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி குனி. கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி பையன் ராகவா. இவன் சாகவான் இருக்கான். கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. ஓகே கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி யார் அவரு? நீ அப்படி கேக்குற? போன வாரம் செத்து போனாரே உங்க அப்பா, அவர்தான். ஆமா, போன வாரம் தான் செத்து போனாரு. அவர் பையன் ராகவன் தானே? நீ ராகவன் நான் தான். அப்ப நீங்க ஓ சித்தப்பாடா? சித்தப்பாவா? நான் பார்த்ததே இல்லையே. எப்படி பார்த்திருக்க முடியும்? ஏன் 20 வயசுல தான் நான் லண்டன் போயிட்டேனே. 20 வயசுல லண்டன் போனீங்களா? இப்ப என்ன வயசு? 20. எப்படிங்க? அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறது இல்ல. என்னைக்குமே ஒரே பேச்சு தான். கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. அப்பா அப்பா. கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. எங்க அப்பா செத்தப்ப கூட இவ்வளவு தள்ளி வரல. 1 வாரம் ஆச்சுல, ஊறி இருக்கும். கரெக்டா கண்டுபிடிச்சு. நீங்க தான் சித்தப்பா. கூனி எதுக்கு? பொட்டு வைக்கத்தான். சித்தப்பா என்னப்பா? இந்த வயசுல ஏதாவது மலரும் நினைவுகள் உண்டா? எக்கச்சக்கமா இருக்கு. மொத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு பின்னால தோட்டம் இருந்துச்சு. நீ என்ன பண்ணுவ? கலப்பைய கையில எடுத்துக்கிட்டு 7 கிலோ உரத்தையும் தூக்கிக்கிட்டு. என்ன சித்தப்பா வயலும் வாழும் மாதிரி இருக்கு, ஏதாவது கவர்ச்சியா சொல்லுங்களேன். இருக்க நான் ரூம்ல உட்கார்ந்திருப்பேன். நீ குடுகுடுன்னு ஓடி வந்து சித்தப்பா என் கண்ணத்துல ஒண்ணு கொடுங்கன்னு கேட்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? பலார்னு ஒண்ணு கொடுப்பேன். வலிச்சாலும் இன்ப வேதனையா இருக்கு சித்தப்பா. ரத்த பாசாடி. வாங்க சித்தப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். வர்றேன். இன்னைக்கு வேற வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வர்றேனே. அச்சமா ஏண்டா சித்தப்பன் போறேன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிய, வாசல் வரைக்கும் வந்து வழியில் கூப்பிடுற. வா, உடம்ப நல்லா கவனிச்சுக்க. சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளி. டெய்லி குளிக்கிறேன். டெய்லி குளிச்சு வந்தா தடிக்குது. உழைக்கிறேன் சித்தப்பா. உழைக்கணும், ஏமாத்தவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. ஏமாறாதே, ஏமாத்தாதே. அப்படி அப்ப நான் வச்சுமா சித்தப்பா. என்னப்பா என் கண்ணத்துல அடிச்சீங்களே, அதே மாதிரி செல்லமா அடிங்க சித்தப்பா. இங்க அடிங்க. இந்த கணத்துல ஏசுநாதர் சொன்னதை நீ தான் ஃபாலோ பண்ற. ஆமா வரேன் சார். ஏய், நான் கார்ல ஏறி உட்கார்ந்தவனே நீ என்ன பண்ணணும்? போயிடணும். அறிவிட்டவனே கதவை சாத்தணும். சாரி சித்தப்பா. அப்ப நான் வச்சுமா. மோதிரம் என்னது? கொஞ்சம் அசந்து அவ்வளவுதான். எனக்கே குங்குமம் போட்டு வச்சிருக்கான் போல இருக்க. வர்றேன். பாபா ஜிஜி கானாயா. தம்பி, மீட்டருக்கு மேல பணம் எவ்வளவு கேட்டா? உங்ககிட்ட பணம் கேட்பனா சார்? உங்க செல்வாக்கு என்ன, மரியாதை என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி சார். அப்ப நான் வரட்டுமா சார்? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன உங்க சிஷியனை ஏத்துங்க சார். தாராளமா ஏத்துக்கிறேன். இந்தா குங்குமம் கேட்டுங்க. யாராவது வந்தா வச்சு விடு. என் கொள்கைய தமிழ்நாடு பூரா பரப்பிடுறேன். அம்மா அம்மா, ஆபத்து ஆபத்து. என்னடா சொல்ற? வீட்டுக்குள்ள புயல் வந்தாச்சு. ஏண்டா உங்க அப்பா ஒரு புயலா? இந்த அல்டாப் ஆறுமுகத்தை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஊருக்குள்ள வந்தா என்ன பார்த்து எல்லாரும் கைய தூக்குவாங்க. எதுக்கு? உதைக்கிறதுக்கா? கும்பிடுறது.
முருகா, பாம்பேக்கு போனீங்களே அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாம்பேல போய் நான் இறங்கின உடனே சந்தேக கேஸ்ல புடிச்சு போட்டாங்களா? நீ உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கே, நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன். பாம்பேல போய் நான் இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்ட்ல பாம்பே ஜனாதிபதி, டெல்லி ஜனாதிபதி எல்லாரும் என்ன வரவேற்றாங்களே. ரீல் விடுற பத்தியா? இந்தியாவுக்கே ஒரே ஒரு ஜனாதிபதி தான். நாம கொஞ்சம் அசந்தா அமைஞ்சுக்கிறக்கே ஜனாதிபதி போட்டுருவாரு. ரொம்ப பேசுனேன், உனக்கு போட்டு வச்சிருவேன். அதுக்கு வேற ஆள் பாரு. அட என்னங்க நீங்க, நமக்கு ஒரு நல்ல மருமகளா பாக்கணுங்க. எனக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னை விட புத்திசாலியா இருக்கணும், பெரிய கோடீஸ்வரியா இருக்கணும். நீ பாக்குற பொண்ண நான் கட்டிக்கணுமா? அதெல்லாம் நம்ம கையில நடக்காது. அதுக்கு நான் காலம் பூரா கன்னி பையனாவே இருந்துட்டு போறேன். டேய், நான் சொல்ற பொண்ணத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு வரப்போற மருமக எப்படி இருப்பான்னு நான் போட்டு வச்சிருக்கேன் கணக்கு. அவதான் உனக்கு. கல்யாணத்தன்னைக்கு நீ திங்கணும் முறுக்கு, இல்லைன்னா பிடிக்கும் உனக்கு கிறுக்கு. என்ன எல்லாரும் ஓடிட்டாங்களா? இப்ப இந்த மாதிரி அடுக்குமொழி பேசினா எல்லாரும் ஓடிடுறாங்க. பீரியட் முடிஞ்சுதா? குளிக்க வேண்டாமா? ஏன் சட்டை கழட்டுறீங்க? குளிக்கத்தான். ஒண்ணு வேண்டாம். லாபம் 1 2 3. என்ன பண்ண? நீங்க குளிச்சிட்டீங்க, மூஞ்சியே துண்டால் தவட்டிக்கிங்க. சொல்றேன்ல, தவட்டிக்கிங்க. காஞ்சனமாலா, என்ன இந்த உடம்பு நனைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அந்த சொம்பு தண்ணியை கொஞ்சம் கூட. தண்ணி பஞ்சமா இருக்கு, சொம்பு தண்ணியை குடுக்கறதாம். 1 2 3. நீ என்ன பண்ற? குளிச்சுக்கிட்டு இருக்கேங்க. அந்த மஞ்சள் எடுங்க. எனக்கு எதுக்கு மஞ்சள்? எனக்குங்க. எடுத்தீங்களா? நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. காஞ்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மஞ்சள் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேங்க. மஞ்சள் தேய்ச்சிக்கிட்டு இருக்கியா? இப்படித்தானே 5 வருஷமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இதை விட நீ மஞ்சள் தேய்க்காமலே இருந்திருக்கலாம். இருக்கலாம், நீங்க உயிரோட இருக்கீங்களா? இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கவே கூடாது. ஆமா. காஞ்சனமாலா, பல்லு தேய்ச்சி பல நாள் ஆகுது. கொஞ்சம் பிரஷ் எடுத்து கூட தேய்க்கிறதுக்கு. ஐயோ, பிரஷால தேய்ச்சா பல்லு தேஞ்சு போயிருங்க. சும்மா வாயை மட்டும் குப்பிடிச்சுக்கோங்க. இதுல துப்புங்க. இன்னும் கொஞ்சம். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க உங்களுக்கு. ஜாஸ்தி ஜாஸ்தி. அப்ப ஊத்திருங்க. இந்த தண்ணியை கீழே ஊத்தி. கீழே ஊத்தி என்ன? என்ன அழுக்கு தண்ணியை கணத்துல ஊத்திட்டேன்? அழுக்கா? மீன் எதுக்கு இருக்கு? தின்றாது. வாங்க. இது சொம்பு தண்ணி எதுக்காக உள்ள எடுத்துட்டு போற? இந்த தண்ணியில தான் இன்னைக்கு நான் போறேன். வேலை தானே, ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு வேலை வாங்கி தர்றேன். அதுல நீ ஒண்ணு. 1000ல் 1 இரு. எனக்கு தெரிஞ்ச பெரிய அதிகாரி பரமசிவம் இருக்கான், அவனுக்கு போன் பண்றேன். முதல்ல போனுக்கு புட்ட வச்சிருவோம். ஹலோ. டேய் பரமசிவம், எப்படா இருக்க? பரமசிவமா? அப்படி யாருங்க இல்லையே. எனக்கு தெரியாதா? சின்ன பிள்ளைல நீ நானும் ஓடி பிடிச்சு விளையாடுவோமே. அப்படி ஓடி பிடிச்சு விளையாடும் போது உன் பல்ல நான் உடைக்கல? பல்ல உடைப்பேடா நாயே, ராஸ்கல். செருப்பால் அடிப்பேன். இது மூஞ்சில அடிப்பேன், முகரையில் அடிப்பேன், கைய கால உடைப்பேன். அடாடாடாடா, என்ன பாராட்டிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட வார்த்தையை யாரும் கேட்டிருக்கவே முடியாது. அது ஒண்ணுமில்ல பரமசிவம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நீ வேலை வாங்கி கொடுக்கணும். வேலையா? சொல்லி நாயே, எச்சிக்கல நாயே, புறம்போக்கு நாய். இவ்வளவு நாயா? இவ்வளவு நாய் இருந்தும் உனக்கு ஒரு நாய் வேணுமா? சொல்லி நாயே, வயிறா போனேன். வாங்கி தர்றேன், கோச்சுக்காதரா. அது ஒண்ணு இல்ல, உனக்கு வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு ஃபாரின் நாய் வேணுமா, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். சார், நான் வேணா தட்டுங்களா? நாயா? இல்ல சார், பணம் சார். கொடு. சார், அவருக்கு நாய் வாங்கி கொடுத்துருங்க சார். எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க சார். அவளையே படாத, அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன், உனக்கு நாய் வாங்கி தந்துடுறேன். இது அவருக்கு நாய் வாங்கி தந்துடுறேன், உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். சரி சார். யாராவது இருந்தா சொல்லு, நெத்தியில போட்டு வைக்கிறேன். குங்குமம் எக்கச்சக்கமா வச்சிருக்கேன். சரி சார். நாயா நாய்? இல்லப்பா, பணம் கொடுத்தியா? ஆமா சார். எவ்வளவு கொடுத்த? 1000 ரூபாய் கொடுத்தேன் சார். எதுக்கு கொடுத்த? வேலைக்காக கொடுத்தேன். எப்படி கொடுத்த? எங்க அம்மா தாலி அடவு வச்சு வாங்கி கொடுத்தேன் சார். இதுல 1000 ரூபாய் பணம். முதல்ல தாலி மீட்டு கொடுப்போம். அப்ப என் வேலை கண்டிப்பா வாங்கி தர சொல்றேன், நீ போப்பா. ரொம்ப நன்றி சார். சீக்கிரம் போ. ஏங்க இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க? நானா ஏமாத்தினேன்? அவன் தான் ஏமாந்துட்டு போறான். எவனாவது ஏமாந்தா பணத்தை அடிச்சிட வேண்டியதா? ஏமாளிங்க கிட்ட பணம் இருக்க கூடாது. அந்த பணம் இப்ப என்கிட்ட இருக்கு. இப்ப இந்த பணத்துக்கு நான் பாதுகாப்பு. டேய், இதெல்லாம் ஒரு சேவைடா. கஷ்டம். சரி, துணி வாங்க வச்சிருந்த பணத்தை
அவன்கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப துணிக்கு என்ன பண்ணுவேன்? உங்களை மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்கிறத விட ஜட்டி பண்ணினோட இருக்கலாம். எவன் பாப்பான்? கவலையே படாத, துணி வாங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பஞ்சர் ஆயிடுச்சு, சீக்கிரம் பாரியா. சித்தப்பா மகனே, உன்னை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருந்தேன். வர்ற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. எதுக்கு? இதுக்குத்தான். ஐயோ, பொட்டு வச்சு விடுறதுக்கு டாக்ஸில வந்தீங்க, கொடுத்து அனுப்பிச்சிருந்தா நானே வச்சிருப்பேன். என்னதான் இருந்தாலும் நேரடியா வைக்கிற மாதிரி இருக்குமா? வாயா, நெத்தி உள்ளவெல்லாம் கப்புனு வந்து வாங்கிக்கிற வேண்டியதானே. நல்ல நெத்தி, நல்லா இருக்கு. இப்ப எதுக்கு சித்தப்பா இங்க வந்தீங்க? நாளைக்கு உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் விழா, உனக்கு துணி எடுக்கணும். எங்க அப்பாவுக்கு பிறந்த நாளா? போன வாரமே முடிஞ்சு போச்சு, நீங்க பீலா வரீங்க சித்தப்பா. போன வாரமே பர்த்டே முடிஞ்சிருச்சா? சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே. டேய், உங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியாதா? ஜாதகத்துல ஒரு தேதி கொடுத்திருப்பான், ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒரு தேதி கொடுத்திருப்பான். சரியான இவன், அவன் எப்பவுமே அப்படித்தான். ஆமா ஆமா. சரி சரி, வளவளன்னு பேசாத. வா, துணி எடுத்து கொடுக்குறேன், அத நீ போடணும். அத பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். சித்தப்பா, இப்போ என்ன சொல்லிட்டேன்? நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, நீங்க மட்டும் எனக்கு அப்பாவா இருந்திருக்க கூடாதா? குடும்பம் தப்பாயிரும்பா. சார், என்ன சார் என்ன விட்டு போறீங்க? அவ்வளவு சீக்கிரம் விட்டுவேனா? நிறைய பேருக்கு பொட்டு வைக்க வேண்டியது இருக்கு. முதல்ல கடைக்கு பொட்டு வைப்போம். இதுக்கு மட்டும் பொட்டு வச்சிடாதீங்க, இது கவர்மெண்ட் சொத்து. அதுவும் சரிதான், வா. வாங்க வாங்க, வணக்கம். உங்க நெத்தி எங்க இருக்கு? எல்லாரும் மாதிரி முன்னாடி தான் இருக்கு. இல்ல, கம்ப்ளீட்டா திருநூறை பூசி மறைச்சிட்டீங்க, அதான் தெரியல. கொண்டாங்க. இப்போ உங்க நெத்திய பார்க்கும்போது ஒரு கட்சி கொடி ஞாபகம் வருது. இதோட வெளியே போயிடாதீங்க, கம்பளை கட்டி தொங்க விட்டுருவானுங்க. ஐயாவுக்கு என்ன வேணும்? 5 ஆப்பம் 8 இட்லி கொடு. துணி கடைக்கு எதுக்கே வருவாங்க? இங்க காஞ்சிபுரம் இருக்கா? காஞ்சிபுரம் இங்க இல்ல, செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னால நீ என்ன பஸ் கண்டக்டரா இல்லையா? காஞ்சிபுரம் சேலை இருக்கா? காஞ்சிபுரம் சேலை இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சார், என்ன வேணும்? 10 சட்டை துணி, 10 பேண்ட் துணி. எதுக்கு சித்தப்பா எனக்கு எவ்வளவு? இதெல்லாம் எனக்கு, உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்க. வேண்டாம் சித்தப்பா. எடுத்துக்கல குத்துவேன். குடையா இல்லைன்னா உன்னை குத்துவேன். குத்து மதிப்பா அதான் குடையா. அப்ப நீ எடுத்துட்டாரு, நான் போய் கேஷியர்ட்ட பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ, நல்லதா குடியா, இல்லைன்னா உன்னை பின்னியே பின்னு. அடடே வாங்க, எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சு. கடைசியில் நீ பிச்சை எடுக்க வேண்டியதான் பாக்கி. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. அங்க நிக்கிறது யார் தெரியுமா? தெரியுமே, புதுசா வந்து இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்ல, என் அண்ணன் பையன். ஐயோ, நீங்க யாரும் முதல்ல சொல்லவே இல்லையே. சொல்லி இருந்தா என்ன வெளியே விரட்டி இருப்ப. என்ன? ஒண்ணு இல்ல, அதாவது இந்த துணிக்கெல்லாம் நான் தான் பணம் கொடுப்பேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது சித்தப்பா, நான் தான் பணம் கொடுப்பேன்னு ஒத்த கால நிக்கிறேன். அப்படியா? அது பாருங்க. ஆமா, ஒரு கால் தான் இருக்கு. அப்புறம் எப்படி இன்ஸ்பெக்டர் வேலைக்கு சேர்த்தாங்க? சொரியறதுக்காக கால தூக்கி இருக்காங்க. விட்டா வீல் சேர வாங்கி கொடுத்துருவீங்களே. சித்தப்பா, துணி எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. பில்லு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்புறேன். ஒரு சின்ன விண்ணப்பம். என்னையா விண்ணப்பம்? இடியாப்பம்னு உங்க கையால இவனுக்கு ஒரு பொட்டு வச்சிருங்களேன். இவன் யாரு? என் பையன். எனக்கு அப்புறம் இவன் தான் கடையை பாத்துக்க போறான். தாராளமா வச்சிடறேன். அப்பதான் என் பையன் இந்த கடையில துணி வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். அடாடாடாடா, பெரிய கொடிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கொடி. சித்தப்பா எல்லாம் அதெல்லாம் கொடுத்தாச்சு. இங்க வை. ஏப்பா, ஜீப்ப கொஞ்சம் பெருசா செய்யக்கூடாது? அடுத்த வாட்டி லாரியில வரலாம். என்ன பார்ட்டி டுமுகா கொடுத்துட்டு போயிட்டானா? பார்ட்டி பாதுகாப்பா வருது. என்ன சார், ஏகப்பட்ட கிராக்கி வந்தது சார். எல்லாம் சில்லுண்டி பாத்தீங்களா இருந்தது. நான் சொல்லிட்டேன், எங்கள்கிட்ட பெரிய உண்டி ஒண்ணு வந்திருக்குது, அதுக்காக வெயிட் பண்றேன். அப்ப நான் வரட்டுமா? பாத்து பாத்து. என்னப்பா? என்ன சித்தப்பா, எந்தையும் சேர்த்து எடுத்துட்டீங்க? அவசரத்துல மறந்துட்டேன். சித்தப்பா, நாளைக்கு நீங்க அவசியம் பிறந்த நாளைக்கு வரணும். அங்க ஐஜி, டிஐஜி, சிபிஐ எல்லாரும் வராங்க. அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு பொட்டு வைக்க சொல்லணும். அவசியம் வந்துடுறேன். அவங்களுக்கு எல்லாம் நெத்தி இருக்குல்ல? சித்தப்பா, என்னப்பா? பொட்டு வச்சு விடுங்க. அழிஞ்சிருச்சுல, கேட்டு வாங்கிக்கிறேன். 1 2 3 4 5. ஐயோ 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 ஐயோ! என்ன பாம்பு புடிங்கிடுச்சா? பாம்புக்கு ஒண்ணும் ஆகலையே. வாய மூடுங்க. எங்க வாழல ஒண்ணு குறையுது? அது ஒண்ணு இல்ல, ரொம்ப பசியா இருந்துச்சு. இலைய தின்னுட்டீங்களா? இல்ல. அப்பா, எங்க இலை? உள்ள பிளேட்ட காணோம். சரின்னு ஒரு இலைய பறிச்சு சோத்த வச்சு. ஓஹோ, வாழல போட்டு சாப்பிடுற அளவுக்கு ஐயாவுக்கு பவிஷ் வந்துருச்சா?
இருக்கட்டும் அப்புறம் பேசிக்கிறேன். எங்க சாப்பிட்டால? தூக்கி கடாசிட்டேனே. தூக்கி கடாசிட்டீங்களா? உங்களுக்கு என்ன செனா விட்டு இருக்கணும்? மரியாதையா போய் அந்த இலையை எடுத்துட்டு வாங்க, இல்ல 4 நாளைக்கு உங்களுக்கு சோறு கிடையாது. லட்சுமி சொன்னா கேளு. கோமாதா குலமாதா அதை தின்னுடாத. என் வாழ்க்கையில நீ விளையாடிடாத. நான் வாழறதும் வாழாவட்டியா இருக்கிறதும் அந்த வாழை இலையில தான் இருக்கு. அதை தின்னுடாத. துப்பிடு லட்சுமி. லட்சுமி நில்லு. அதை துப்பிடு. நில்லு. தின்னுடாத. இந்த இலையை எடுத்து கழுவி அவகிட்ட கொடுத்துட்டா தெரியவா போகுது. யாரும் பார்க்கல. நீ சொல்றத கேட்டா எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏன்னா உங்க அப்பா பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே வெளிநாட்டுலதான். இங்க வந்து உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் சாகுறப்ப கூட தம்பின்னு யாருமே வரலடா. அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு சித்தப்பா எங்க இருந்து வந்துடுவாரு? அம்மா, எனக்கு அவர் சித்தப்பா இல்லன்னா அவர் ஏன் எனக்கு புது துணி எடுத்து கொடுத்து அதை நான் போட்டுக்கிட்டு அதை அவர் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கணும்னு சொல்லணும்? அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்ஸ்பெக்டர் சார். சார் யாரு? என்ன தெரியல. நான் தான் பட்ட ஜவுளிக்கிற ஓனர். அன்னைக்கு நீங்களும் உங்க சித்தப்பா வந்து ஜவுளி எடுத்தீங்களா, அதோட பில்ல கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போலன்னு வந்தேன். இந்தாங்க பில்லு. இல்ல 15,000 அன்னைக்கே அவர் கொடுத்துட்டாரே. இத குடுக்கல உங்ககிட்ட வந்து வாங்கிக்க சொன்னாரு. பணத்தை எடுங்க. அந்த குங்கும போட்டு என்ன ஏமாத்திட்டானே. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஏண்டா கண்ணீர் வடிக்கிற? அன்னைக்கு என்ன பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன ரத்த கண்ணீர் வடிக்க வச்சுட்டானே. ஆய் குங்குமப்பட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என்ன சார் நம்ம கார் பின்னாடி போலீஸ் வருது? நான் ஊர்ல பெரிய மனுஷன். என் பாதுகாப்புக்காக என் அண்ணன் மகன் இவ்வளவு போலீஸோட வந்துகிட்டே இருக்கான். அப்ப மெதுவா போட்டுமா? வேகமாவே போ. கண்ணில் படுதுண்ணே. எரியாத சொல். என்னடி ஏண்டி இப்படி பத்திரகாளி மாதிரி சண்டைக்கு வர்ற? நானா பத்திரகாளி? வாரம் தவறாம உங்க சொந்தக்காரங்க வந்துடுறாங்க. இனிமே வரிச்சு கொட்டத்துக்கு என்னால முடியாது. ஏன் சொந்தக்காரங்களா வர்றாங்க? எல்லாம் உன் சொந்தக்காரங்க தான் வர்றாங்க. இல்ல உங்க சொந்தக்காரங்க தான் வராங்க. இல்ல உன் சொந்தக்காரங்க தான் வர்றாங்க. நிறுத்துங்க. இனிமே உங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருந்துறேன். போதுமா? சரி, நானும் இப்படித்தான். இனிமே உன் சொந்தக்காரங்க வந்தா நானும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். போதுமா? ஆனா ஒண்ணு, இனிமே நமக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது. நானும் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன். போதுமா? பாக்கலாம். நிறுத்தியா? என்ன சார் வண்டி இங்க திடீர்னு சொல்லிட்டீங்க? இரியா, எனக்கு பாதுகாப்பா வர்ற போலீஸ் கரெக்டா என்ன பாதுகாக்கிறாங்கன்னு நான் டெஸ்ட் பண்ணணும். ஆமா சார், டியூட்டில அவங்க கரெக்டா இருக்காங்க. டெஸ்ட் பண்ணு சார். நான் என்ன பண்றேன், இந்த டாக்ஸிக்கு பின்னால படுத்துக்கிறேன். நீ என்ன பண்ற, உன்கிட்ட வந்து கேட்பாங்க எங்க ஜிப்பா போட்டவர்னு. இப்பதான் சார் இறங்கி இந்த பக்கம் போனாருன்னு சொல்லணும். காரத்தை கொண்டு டாக்ஸி எடுத்துறாத, அப்புறம் நான் படுத்திருக்கிறது தெரிஞ்சிட போகுது. சரி சார். எதுக்கு ஒரு தடவை பொட்டு வச்சுட்டு போயிடுறேன். எங்க சொல்ல மாட்டேனே. எங்க தச்சுப்பா போனாரு. முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நீங்க அடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. வண்டி எடு. எடுக்க மாட்டேனே. வண்டி அடியா? எடுக்கிறேன் சார். முதல்ல வண்டி எடுத்துக்கலாம்ல. நீங்க அடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே நீ வாழ்க்கையில எதிர்பார்க்காத எல்லாம் தான் நடக்க போது. எடியா எடு. எப்படியாவது அந்த ஜிப்பாவை கண்டுபிடிச்சு துப்பறியும் இலாக்காவில நான் அதிகாரி ஆகாம விட மாட்டேன். வலிக்குது. சாரி சார். அந்த ஜிப்பாவை பாத்தீங்களா? பாக்கல சார். தப்பிச்சிட்டான். துப்பறியும் நாயோட வரல. எதுக்கும் குறைச்சிக்கிட்டே தேடுவோம். கான்ஸ்டபிள் சார்.